என்னோட பர்சனல் சாரீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 500 to 600. நீங்க எவ்வளவு பட்ஜெட் மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வாங்குவீங்க? மினிமம் வந்துட்டு 200ல இருந்தே நான் வாங்குவேன். Okay. இது வந்து நான் ரொம்ப நாள் தேடிட்டு வாங்கின ஒரு சாரி அண்ட் திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிளவுஸ். ஏன்னா வந்துட்டு சாரிக்கு மேல இது ஓவர்லாப் ஆகி வரும். ஓகே. சாரியா கட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காத மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்ஸியா மாத்திட்டேன். இது வந்து எங்க அம்மாவோட சாரி. ஓகே. ஸோ அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு காலர் நெக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்லீவ் வச்சு பண்ணியிருக்கேன். ஷாம்பு வாஷ் பண்ணுறது, மிஷின் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ சில்க் சாரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு பர்ஃப்யூம் அடிச்சு கபோர்டில் வைக்கிறது கம்ப்ளீட்லி நோ. அதுக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் என்னோட பர்சனல் சாரி கலெக்ஷன். ஸோ இதில் இருக்கிற சாரி எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு மெமரி இருக்கு. ஸோ ஒரு சாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்குன்னு எனக்கு இருக்கிற ஒரு மெமரி. அண்ட் ஒரு சாரி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது, ஒரு சாரி என் தம்பி வாங்கி கொடுத்தது, ஒரு சாரி எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாரி கட்டிட்டு போகலாம் அம்மாவோட சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி. அதுக்கப்புறமா வந்துட்டு என் பையன் எனக்கு வாங்கி கொடுத்த சாரி. அவருக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? 8 வயசு. அவர் எப்படி வாங்கி சேவிங்ஸா? சேவிங்ஸ் எல்லாம் இல்லை, எங்கேயாவது செலக்ட் வந்துட்டு அவன் கையில் என்ன பாக்கெட் மணி இருக்கோ யாராவது இந்த பெரியவங்க வீட்டில் தருவாங்களா அதெல்லாம் சேர்த்து வச்சுப்பான். சேர்த்து வச்சுட்டு எங்கேயா போகும்போது அம்மா நான் உனக்கு 100 rupees தரேம்மா, நீ எனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு, நீ வாங்கி எனக்காக கட்டிக்கிறியா அப்படின்லாம் கேட்பான். ஸோ அவனுக்காக வாங்கி வச்ச சாரி எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒகேஷன்ஸ்க்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறது. ஸோ நிறைய கபோர்ட்ல நிறைய புடவை இருந்தாலும் இந்த கபோர்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு சாரீஸ் இருக்குமோ மொத்தத்துல? என்னோட பர்சனல் சாரீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 500 to 600. நாங்க போய் ஒரு கடைக்கு சாரீஸ் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் பார்ப்போம், அப்புறம் அந்த கலர் பார்ப்போம். ஒரு டிசைனரா நீங்க என்னென்ன விஷயம்லாம் பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உள்ள நுழையும் போதே ஒரு ஒகேஷனுக்கு ஒரு கலர் வச்சிருப்பேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம் வந்துட்டு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 months இல்லை 1 yearல வந்துட்டு இருக்கிற அந்த காம்பினேஷன் திருப்பி கட்ட மாட்டேன். ஓகே. ஸோ ஏற்கனவே போன வருஷம் கட்டினதுக்கு முந்தின வருஷம் கட்டினேன் அந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா அது திருப்பி ரிப்பீட் பண்ணுவேனே தவிர்த்து கலர்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். அண்ட் அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கலர் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்ன்ஸும் மாறிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்பீட் பண்ணாத மாதிரி நான் பார்த்துப்பேன். ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் உங்க பையன் வாங்கி கொடுத்த சாரி எதுன்னு சொல்லுங்க மேம், அதுல இருந்தே போயிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு வாங்கி கொடுத்த சாரி. இது காட்டன் லினன் மிக்ஸ். ஸோ வந்துட்டு அவன் ஸ்கூலுக்கு வந்து இது கட்டிட்டு வா எனக்காக. அவருக்கு ப்ளூ பிடிக்குமா? ப்ளூ பிடிக்கும். ஓகே. ஸோ ப்ளூ பிடிக்கும் அண்ட் அகைன் வந்துட்டு அம்மா எனக்காக இது கட்டிட்டு வா. ஸோ வந்து நான் சொன்னேன் இது ரொம்ப கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லம்மா சிம்பிளா தான்மா இருக்கு அப்படின்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவன் எடுத்து கொடுத்த ஃபர்ஸ்ட் புடவை இது. இது எவ்வளோன்னு வாங்குனீங்க மேம்? இது வந்து நான் 800க்கு வாங்கினேன். ஓகே. இப்போ ஜென்ரலா ஒரு டிசைனர் டிசைனிங் அப்படின்னாலே இவங்க கட்டுறதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கிற வச்சிருக்கிறது காஸ்ட்லியா இருக்கும், இல்லை இவங்க கட்டுறதும் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களே. நீங்க எவ்வளவு பட்ஜெட் மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வாங்குவீங்க? மினிமம் வந்துட்டு 200ல இருந்தே நான் வாங்குவேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து எத்தனைக்கு வாங்குறோங்கிறத விட அதை எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறோங்கிறது தான். அது நம்மளுக்கு நல்லா கேரி பண்ண முடிஞ்சது அப்படின்னா வந்துட்டு அது வந்து எக்ஸ்பென்சிவ் இல்ல இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் சாரி. இப்போ இதுக்கு வந்து உங்களோட ஸ்டைல்ல நீங்க ஸ்டைலிங் பண்ணியிருந்தா இது எப்படி பண்ணிருப்பீங்க? ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து இதோட பிளவுஸ் வந்து இந்த கரையோடய வந்திருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்முலா வந்து ஒரு ஸ்கூலுக்கு கட்டிட்டு போற மாதிரி நான் அது டிசைன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு க்ளோஸ் நெக் இப்போ போட்டிருக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு இதே மாதிரி கீழே வந்து குட்டியா அந்த ஜரி வச்சுட்டு நான் வந்து நார்மலா எப்பயும் போற ஒரு ஜுவல்லரி, டெய்லி வேர் ஜுவல்லரி, கோல்ட் ஜுவல்லரி அந்த மாதிரி வந்து போட்டுட்டு நான் அதை வந்து சிம்பிளா போட்டுட்டு போயிடுவேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு காமன் டவுட் இருக்கு மேம், சாரிலே நமக்கு வந்து ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் வரும், அது வந்து அது நல்லா இருக்காது, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும், அப்படிலாம் ஃபீல் ஆகும். ஆனா இது வரைக்கும் உங்களை 2-3 டைம் பார்த்துருக்கேன், 2-3 டைமுமே நீங்க சாரியில இருக்க பிளவுஸ் வந்து வியர் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க, அது எப்படி செட் ஆகுமா இல்ல தனியா தான் எடுத்து கட்டினா நல்லா இருக்குமா? ஆக்சுவலி வந்துட்டு இப்போ தனியா எடுத்து கட்டுறோம் அப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு ஒகேஷனுக்கு போறேன், இப்போ இதே சாரி வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபார்மலா ஸ்கூலுக்கு போகல, நான் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு கட்டிட்டு போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த சில்வர்ல வந்து ஒரு ப்ரொக்கேட் மாதிரி எடுத்துருவேன். ஓகே. ஸோ அந்த சில்வர் ப்ரொக்கேட்ல எடுத்துட்டு இந்த ப்ளூல பைப்பிங் கொடுத்துருவேன். ஓகே. சோ அப்படி கொடுத்துட்டு நான் அதை போட்டேன் அப்படின்னா இந்த சாரி நான் வந்துட்டு இன்னொருத்தவங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண போறேன்னா கூட என்னால கட்டிக்க முடியும். சோ அந்த சாரிக்கு வந்துட்டு இப்போ ஃபார்முலா வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ அப்படிங்கறதுனால நான் இதோட பிளவுஸே பேர் பண்ணியிருக்கேன். ஒகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த சாரி வேணாலும் நம்மளால மாத்திக்க முடியும். ஓகே. சோ அப்படி நம்ம ஸ்டைல் இதுக்கு இப்போ இந்த மாதிரி நான் ரெடி ஆகணும் அப்படின்னா இப்போ ஒரே சாரியே 2-3 பேட்டர்ன்ல நான் கட்டணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு மிக்ஸ் மேட்ச் பண்றதுக்கு ஒரு 4-5 பிளவுஸ் இருக்கணும்ல. ஆமா. அது பத்தி சொல்லுங்க மேம், என்னென்ன மாதிரி வச்சுக்கிட்டா எல்லா சாரியும் நம்மளால மாத்தி கட்டிக்க முடியும்? ஓகே. சோ இப்போ வந்து உங்களோட வார்ட்ரோப்ல கண்டிப்பா இருக்க வேண்டியது ஒரு கிரீன், அப்புறம் பாட்டில் கிரீனா,
நார்மல் இலை பச்சை பாட்டில் கிரீன்னா ரொம்ப கரும் பச்சை ஆயிடும். ஸோ வந்துட்டு நார்மல் எமரால் கிரீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஐவரிலேயே வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன கோல்டு பைப்பிங் மாதிரி வச்சு இல்ல போட்லி பட்டன்ஸ் மாதிரி வச்சு அதாவது பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு பிங்க், இது 4 இருந்ததுன்னா நீங்க எதுக்குனாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த 4 கலர்ல வந்துட்டு ஒரு நார்மல் கோல்டு பைப்பிங் அண்ட் வித் எனி பேட்டர்ன் ஒர்க் நீங்க பண்ணினாலே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சாரீக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து ஐவரி பிளவுஸ் நான் போட முடியும். ஸோ ப்ளூ செட் ஆயிடும். அதே மாதிரி இப்போ இந்த கலருக்கு வந்துட்டு நான் எனக்கு கான்ட்ராஸ்டா வேணும் அப்படின்னா ஆப்வியஸா நம்மள்கிட்ட ஒரு பிளெயின் பிளாக் இருக்க போகுது. ஸோ பிளெயின் பிளாக்கே வந்து நம்ம பேட்டர்ன் ஒர்க்கோட வச்சிருந்தோம் அப்படின்னா ஐ கேன் பேர் எனி சாரி வித் எனி பிளவுஸ் அந்த மாதிரி கேட்டகரியில வந்து. இது வந்து நான் ரொம்ப நாள் தேடிட்டு வாங்கின ஒரு சாரி அண்ட் திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு ஒகேஷன் எங்க வீட்டில் நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கட்டாம அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, இது எங்க வாங்குனீங்க, எவ்வளவு பட்ஜெட்? இது வந்து காஞ்சிபுரத்துல வாங்கினது அண்ட் பியோர் பட்டு. இது எவ்வளவு வருது? இது வந்து 6,900. வேற ஏதாவது ஸ்பெஷல் சாரீஸ் மேம்? ஓகே, அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த சாரீ. இந்த எல்லோ அண்ட் பிங்க் ஃபுல் கோல்ட் டெக்ஸ்சர்ல. ஸோ இந்த சாரீ பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் கட்டின சாரீ. அண்ட் இந்த சாரீ வந்துட்டு ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கிக் ஸ்டார்டிங் ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அப்போ வந்து ஓ நிஜமே நம்மளுக்கு கல்யாணம் போதா அப்படின்னு இந்த படம் வாங்கும் போது நான் ரொம்ப நினைச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயங்கள். இது வந்து நம்ம மாசமா இருக்கிறப்போ இது கட்டுவாங்கல்ல 5ஆம் மாசத்துக்கு, அப்போ வந்து கட்டின ஒரு பிளாக் சில்க். ஸோ இதுவும் சில்க் தான். ஓகே, அண்ட் இது வந்து பிளாக்ல கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா ட்ரெடிஷனுக்கு. ஸோ அப்போ வந்து நான் சொல்றது ஒரு 9 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலருக்கான சாரி, பியோர் காட்டன். அண்ட் இது பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து 600 கிட்ட வாங்கினேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் பிளவுஸ் இல்லைன்னா வேற என்ன பேட்டர்ன் கூட போட்டாலும் இது ரொம்ப செட் ஆயிடும். ஸோ ஃபார்முலா அஃபிஷியலா எங்கேயாவது போகும்போது கட்டிக்கிறதுக்காக வச்சிருக்கிறது. அண்ட் அகைன் இது வந்துட்டு இன்னும் ஒரு பிரிண்டட் சாரி. அண்ட் இது ஃபர்ஸ்ட் என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தது. அண்ட் இது வந்து வாங்கி ஒரு 13 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அப்பதான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச புதுசு 13-14 இயர்ஸ் பேக். இப்போ வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குது, பட் அப்போ வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது அப்படிங்கறதுனால அவனுக்கு வாங்கி கொடுத்தான். ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்திருப்போம், பட் ஆனா அதை யூஸ் பண்ணவே முடியாது. வீட்டுக்கு வந்து பார்த்தது வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாரி இது வரைக்கும் நான் கட்டல, ஆனா இதை எடுத்தேன், நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அப்படின்னா வந்துட்டு இந்த சாரி அது. இது நான் தான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னு தெரியல. ஆனா இந்த கலர் வந்துட்டு எனக்கு கட்டுறதுக்கான தைரியம் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ப்ளூ வித் நல்ல பஞ்சு மிட்டாய் பிங்க் கலர். சோ அதனால வந்து எனக்கு இந்த கலர் கட்டினா எடுக்குமா, நல்லா கட்ட முடியுமா அப்படின்னு தெரியாத ஒரு சாரினா மொத்த வார்ட்ரோப்ல இதுதான். அது இது வரைக்கும் ஒரு டைம் கூட கட்டல? இல்ல, புதுசு. ஓகே, இதுவும் சில்கா? சில்க் தான். இதுல ஏதாவது ஒரு சாரி நீங்க கட்டியிருக்கும் போது எல்லாருமே இது எங்க வாங்கினேன்னு கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாரி கட்ட முடியுமா? அந்த மாதிரி ஒரு சாரி, இந்த சாரி அது. ஓகே, சோ வந்துட்டு இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக்ல வந்து ஃபுல்லா காப்பர் இருக்கு. ஸோ பிளாக்ல ஃபுல்லா காப்பர் அண்ட் ஃபுல்லா ஜார்ஜெட் இது. ஸோ அகேன் இது வந்து இது என்னோட ஓன் பிராண்ட்ல இருந்து தான். ஸோ இது நான் கட்டினப்போ ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருமே வந்து கேட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து பிளாக் எல்லாருமே ரொம்பவே விருப்பப்படுற ஒரு கலர் அண்ட் காப்பர் சாரியுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குங்கிறதுனால இது வந்து ஒரு நார்மல் பிளாக் பிளவுஸ், வெறும் பேட்டர்ன் பிளவுஸ், வெறும் ஷார்ட் ஸ்லீவ் பிளவுஸ் போட்டு போன கூட ரொம்ப டாமினண்டா இருந்தது எனக்கு. இது என்ன ரேட்ல மேம் இருக்கும்? இது வந்து நம்ம 1200 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பரவாயில்ல. ஆனா அப்படி தெரியல, நல்லா இருக்கு. இதுக்கு நீங்க என்ன மாதிரியான பிளவுஸ் வந்து யூஸ் பண்ணீங்க? இதுக்கு வந்து நான் இதோட பிளவுஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதோட பிளவுஸ் வந்து இதே மாதிரி எல்போ லென்த்தா தைச்சிட்டு ஃப்ரண்ட் வந்து நல்லா டீப் கொடுத்துட்டு பேக் ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஜென்ரலா இப்போ போட் நெக் அந்த மாதிரி சொல்றோம், அது எல்லாருமே பண்றாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட சாரிக்கு இது வித்தியாசமான ஒரு பிளவுஸ் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சாரி பிளவுஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, ஸோ எஸ், இப்போ இந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் எங்க வீட்டுல இருந்த ஒரு ஒகேஷனுக்கு நான் டிசைன் பண்ணது. அண்ட் இது நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் பண்ணியிருக்கேன், நிறைய கிளைண்ட்ஸ்க்கும் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிளவுஸ். ஏன்னா வந்துட்டு இது வந்து ஃபுல்லா நம்ம நார்மல் ஃப்ரண்ட் ஹூக்ஸ் மாதிரி போட்டுடுவோம் அண்ட் ஃப்ரண்ட்ல ப்ளீட்ஸ் வந்துடும் அண்ட் சாரிக்கு மேல இது ஓவர்லாப் ஆகி வரும். ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட் மாதிரி, கோட் மாதிரி. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன ப்ளீட்ஸா உள்ள வச்சுட்டு நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி நெட் ஒர்க் வச்சு நான் கொடுத்துருந்தேன். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து இந்த பிளெயின் சாரி ஃபுல்லாவே குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுட்டு, ஸோ பிளவுஸ் ஃபுல்லா டாமினண்டா தெரியும் அண்ட் சாரியுமே கொஞ்சம் சப்டலா இருக்கும். நீங்க பார்கெயின் பண்ணி நான் ஒரு சாரி வாங்கினேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது இருக்கா? இந்த சாரி, ஸோ இது வந்து ஒரு லினன் சாரி. இது வந்து நான் ஒரு எக்ஸ்போல பார்த்தேன்
அண்ட் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எல்லோ ஒரு மாதிரி பர்ன்ட் ஆரஞ்சு எல்லோ காம்பினேஷன் இது. அண்ட் இது வந்து ரோஸ் கோல்ட் சரியோட இருந்தது. அண்ட் இது வந்துட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி எவ்வளோ அது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு 5000 சொன்னாங்க. ஸோ இந்த saree 5000க்கு வந்து தலைகீழ நின்னாலும் இது கொடுக்கறதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி கடைசியில வந்துட்டு 500 ரூபா குறைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வாங்காம போயிட்டு திருப்பி சுத்தி வந்து எல்லாருமே அப்படித்தானே பண்ணுவாங்க, எனக்கும் நிறைய பேர் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்கள்ட்ட 500 ரூபா தான் குறைப்பீங்களா, நான் ஃபைனலாக கேட்குறேன் அப்படின்னோடனே அவங்க ஒரு ½ hour பார்த்தாங்க, யாரும் இந்த saree வாங்குற மாதிரி தெரிலன்னு. அப்புறம் 2,500க்கு கொடுத்தாங்க. ஸோ அதாவது 5000லேருந்து 2,500க்கு வந்து கொடுத்தாங்க. அத்தனைக்கு நான் கேட்கவே இல்லை, தருவீங்களா மாட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் கேட்டேன். இந்த ஃபோர்ஸ் பண்ணி அப்படி எல்லாம் எதுவுமே கேட்கல. இப்போ நீங்க பிளவுஸ்ல நீங்க வந்து எக்ஸ்பர்ட்ன்றனால நிறைய சாரீஸ் கட்டுறீங்க. ஒரு டிசைனர்னா இது மட்டும் தான் இருக்குமா, உங்களோட வார்ட்ரோப்ல வேற என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் வச்சிருக்கீங்க? ஓகே, ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி நான் போடுற ஷர்ட் பேண்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். பட் அதை தவிர்த்து நான் யூஸ் பண்றது வந்து இப்போ டிராவல் பண்றேன் அப்படின்னா போடுறது, அதை தவிர்த்து இப்போ ஃபார்மல் மீட்டிங்ஸ் போறேன்னா அதுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அது நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னோட பிளேசர்ஸ். ஓகே. ஸோ இதோட வந்து ஒரு நார்மல் பிளாக் பேண்ட்ஸ் அண்ட் ஒயிட் ஷர்ட் பிளாக் ஷர்ட் விச்செவர் அதோட கம்பைன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளேசர். அண்ட் இது வந்து ஒரு மஸ்ட் ஹேவ் பிளேசர். ஸோ எல்லார்கிட்டையுமே இருக்கும், அஃபிஷியலாக போகிறவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு நார்மல் ஒரு ஆஃப் ஒயிட் பிளேசர். அண்ட் சில சமயம் வந்து எனக்கு ரொம்ப ஃபார்மல் இல்லை, கொஞ்சம் கேஷுவலாக தான் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு நான் என்ன ஒரு பிளாக் அண்ட் பிளாக் போட்டால் கூட இந்த ஜாக்கெட் போட்டோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணதா இல்லை ரெடிமேடா வாங்க? இதெல்லாம் ரெடிமேடாக வாங்கினது. ஓகே. ஸோ இது கஸ்டமைஸாக நான் பண்ணுறேன், பட் இதெல்லாம் நான் ரெடிமேடாக வாங்கினது. லைக் இது ரொம்ப வருஷமா என்கிட்ட இருக்கு. பட் ஆல் தீஸ் ஆர் லைக் கோ டு, எப்போ வேணா கண்ணை மூடிட்டு மூட பொறுத்து சில சமயம் நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம். சில சமயம் வந்துட்டு எனக்கு வந்து மூட அவ்வளோவா சரியில்லை, பட் என்ன கிடைக்குதோ மேலே என்னதான் ஒரு கபோர்டு முழுக்க ட்ரெஸ் இருந்தாலும் மேலே என்ன இருக்கோ அதான் டப்புன்னு எடுத்து போட்டுட்டு வருவோம். சில நேரம் டைம் இருக்காது, சில சமயம் இல்லை நீ நம்ம ஒழுங்கா ட்ரெஸ் பண்றோம் முதல் நாள் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போற டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ல இதெல்லாம் உண்டு. ஓகே. இது தவிர்த்து வேற என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ்? இது பாத்தீங்கன்னா கோஆட் செட்ஸ். ஸோ கோஆட் செட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஸ்டக்குன்னு எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாகவும் இருக்கும், சைமல்டேனியஸா ரொம்ப கேஷுவலாகவும் இருக்கும். இதுக்குன்னு நம்ம எஃபோர்ட் போகணும்னு அவசியமே கிடையாது. இதை போட்டு நான் ஒரு சன் கிளாஸஸ் போட்டு ஒரு கொண்டை போட்டு நான் வாட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஸோ சில சமயம் வந்து ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா கோஆட் செட்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன் என்கிட்ட. இதெல்லாம் ஃபார்மல் சல்வார்ஸ். இது வந்து கோல்கட்டால நிறைய வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து ஹைதராபாத்ல வாங்கினது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி எனக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தைச்சுப்பேன். ஸோ நார்மலா தைக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரீ செட் இருக்கும் இல்லையா, குர்த்தி செட் மாதிரி, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பலாசோ பேண்ட், சிகரெட் பேண்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல தைச்சுக்கிறது இதெல்லாம். ஓகே மேம். இப்போ ஜென்ரலா இப்போ சாரீஸ் நம்ம நிறைய சாரீஸ் வச்சிருப்போம், சில சாரீஸ் இதுக்கப்புறம் நம்ம கெட்டவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துரும். அதை ஏதாவது ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்காம? தாராளமா இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனிமல் பிரிண்ட்ல நான் ஒரு சாரீ வாங்கினேன். பட் சாரியா கட்டுறதுக்கு எனக்கு அவ்வளவா பிடிக்காத மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்ஸியா மாத்திட்டேன். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கோல் ஷோல்டர் மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவ்ஸ் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல கொடுத்துட்டு பண்ணினது. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சாரி அப்படியே நீங்க ஒரு ஃபுல் சாரி அப்படியே அந்த 6 மீட்டர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணியாச்சு இதுல. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு அசிமெட்ரிக், இதுவும் ஒரு ஷிஃபான் சாரி. ஸோ இது வாங்கும் போது வாங்கிட்டேன், ஆனா எனக்கு கட்டுறதுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு எல்போ ஸ்லீவ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஃபிளார் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு அசிமெட்ரிக்கா பண்ணினது. ஸோ அன்ஈவனா இருக்கும். இது ஒண்ணு. அப்புறம் நம்ம வாங்குவோம் இல்லையா சில சமயம் இந்த லினன் ஃப்ளோரல் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு மேல 2-3 தடவை கட்ட முடியாது. ஸோ அதை வந்துட்டு இது மாதிரி ஒரு சல்வார் மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ ஃப்ளோரல் அண்ட் தனார்கலி மாதிரி. இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் வச்சு ஸ்லீவுக்கு லைனிங் வைக்காம, ஸோ இது வந்து ஒரு கிரீன் கலர் துப்பட்டாவோட பேர் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம பேனல் கட்டிங் போட்டு பண்ணின சல்வார் இது. அப்புறம் இது டை அண்ட் டை ஃபேப்ரிக். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மேக்ஸி, எல்லாரோட ஃபேவரட்ல இது. ஆமா. ஸோ டை அண்ட் டை இது ரொம்ப பழைய சாரி. இதுவுமே அசிமெட்ரிக்கா மேம்? இது அசிமெட்ரிக் இல்ல, ஃப்ளோர் லென்த் தான். ஆனா கீழே வந்து ஒரு டயர் ஃபிளார் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணினது இது. ஸோ இது வந்து 15 இயர்ஸ் முன்னாடி வாங்கின சாரி. இப்போ இது மாத்தி எவ்வளவு வருஷம் ஆகுது? இது மாத்தி 2 இயர்ஸ் ஆகுது. ஆனா மெட்டீரியல் அப்படியே இருக்கு இல்லையா. சில சமயம் நம்ம மெட்டீரியல் வந்து ரொம்ப பழசாக இருக்கும், நம்ம அதுக்கு மேல கட்ட முடியாது அப்படிங்கறது இந்த மாதிரி மாத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்க அம்மாவோட சாரி. அந்த காலத்துல எல்லாம் கட்டுவாங்களே இந்த பிரிண்டட் கிரேப். ஸோ அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு காலர் நெக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்லீவ் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே.
இப்போ உங்களோடதுல இப்ப நீங்க நிறைய சாரீஸ் வச்சிருக்கிறதுனால கேக்குறேன். சாரீஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க? ஓகே. ஸோ நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஷாம்பு வாஷ் பண்றது, மெஷின் வாஷ் பண்றது, அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ சில்க் சாரீஸ் எடுக்குறீங்க அப்டின்னா வந்துட்டு, நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல காய போட்டுட்டு, நிழலா இருக்கிற இடத்துல வந்து அந்த அந்த உஷ்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஹீட்ல வந்து நம்ம காய போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம நார்மல் அயர்ன்ல வச்சு அயர்ன் பண்ணிட்டு நம்ம பிரிசர்வ் பண்ணாலே போதும். சப்போஸ் இல்ல ரொம்ப நேரம் கட்டியிருக்கீங்க அப்டின்னா, ட்ரை கிளீனிங் குடுக்கணும். ஸோ எனக்கு ஒரு கிளையன்ட்டே நெறைய பேர் பண்ற பிரச்சனை என்ன அப்டின்னா வந்து, சாரி யூஸ் பண்ணிட்டு உடனே ட்ரை கிளீனிங் குடுத்துடுறாங்க. ஓகே. ட்ரை கிளீன் பண்ண மெட்டீரியல் குவாலிட்டி வந்து டவுன் கிரேட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் அகைன் வந்து அது ஈஸியா கிழிஞ்சு போயிடும். ஓகே. ஸோ இந்த மாரி நம்ம பண்ணிட்டு ரொம்ப நேரம் கட்டின சாரிய மட்டும் ட்ரை கிளீன் பண்ணா போதும். அண்ட் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன சாரீஸ், இந்த நார்மல் சாரீஸ் எல்லாம் வந்துட்டு நான் சொன்ன மாரி ஷாம்பு வாஷ் பண்ணலாம். ஆனா மெஷின்ல எந்த சாரியுமே போடக்கூடாது. மெஷின்ல ஒரு தடவ நீங்க சாரி போட்டுட்டீங்க அப்டின்னா, அது அவ்வளோதான். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் நான் சொன்ன இப்ப மாதிரி. நிறைய பேர் அந்த பாடி ஸ்ப்ரேலாம் சாரீல அதெல்லாம் பண்ணலாமா? இப்போ பாடி ஸ்ப்ரே வந்து நீங்க அடிக்கிறீங்க அப்டின்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து அப்பர் பாடிக்கு தான் அடிப்பீங்க. அப்பர் பாடிக்கு அடிக்கும்போது நீங்க உள்ள உங்களோட ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆற மாரி தான் அடிக்க போறீங்க. அப்போ நீங்க வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சாரீஸ் அதுக்கான ப்ளவுஸ் இருக்கு அப்டின்னா, அன்ராம் பேட்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும் Amazonலயே. ஸோ அன்ராம் பேட்ஸ் வந்து உங்களோட பிளவுஸ்ல ஓட்டிட்டீங்க, இல்ல சல்வார்ல ஓட்டிட்டீங்க, சில்க்ல எந்த ஃபேப்ரிக்கா இருந்தாலும் சரி. அது என்ன பண்ணும்னா, எந்த இடத்துல ஸ்வெட் அப்சார்ப்ஷன் இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு மெட்டீரியல் சீக்கிரமா கிழியும். ஸோ இந்த அன்ராம் பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து அந்த ஸ்வெட் அப்சர்வ் பண்ணிட்டு டிஸ்போசபிள் பேட்ஸ் தான் அது. நீங்க கிழிச்சு போட்டுறலாம் திருப்பி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா. யூஸ் பண்ணீங்க அப்டின்னா உங்க டியோவும் ஸ்வெட்டுமா சேர்ந்து உங்க ஃபேப்ரிக் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, சிலர் வந்து இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வெயில்ல லைட்டா உணர்த்திட்டு நம்ம எடுத்து அது மேலேயே பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அந்த ஸ்மெல்லுக்காக வைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்ல பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும் அப்டின்னா, நத்திங் பட் எனி பெர்ஃப்யூம் ஆர் பாடி ஸ்ப்ரே கன்டெய்ன்ஸ் ஆல்கஹால். ஓகே. ஸோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற எல்லாமே வந்து உங்களோட மெட்டீரியல் அந்த இடம் மட்டும் நீங்க அது அப்படி அடிச்சு வச்சிருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா அங்க கரக்கரையா இருக்கும். கவனிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றது அது. ஸோ அந்த கரக்கரையா ஆறதுக்கு காரணமே அந்த ஆல்கஹால் கண்டென்ட் வந்து இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பெர்ஃப்யூம் அடிச்சு கபோர்ட்ல வைக்கிறது கம்ப்ளீட்லி நோ. அதுக்கு பதிலா நம்ம பண்ணுவோம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா பண்ணுவாங்க தெரியுமா? ஓரமா எங்கேயாவது ஒரு துணியில நாப்தலின் பால்ஸ் கட்டி வச்சிடுறது. ஸோ அது வச்சாலே போதும். கடைசியா வந்து ஷாப்பிங் போகும்போது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ இப்போ வந்து சாரீஸ் பத்தி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா, நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம் மெட்டீரியல் உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப வேர்க்கும் அப்படின்னா, ரொம்ப திக்கா இருக்கிற மெட்டீரியல் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் பிடிச்சு வாங்குங்க. சப்போஸ் வந்து அங்க பார்க்கறதுக்கு ஒரு கலர் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நகர்ந்து வந்து நார்மல் லைட்ல வச்சு பாருங்க. ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற சாரீஸ் எல்லாம் வந்துட்டு சில பேர் வாங்கிருவாங்க. ஆனா என்ன ஆகும், நார்மல் டே லைட்ல பார்க்கும்போது அவங்க உள்ள பார்த்தது வந்து நல்ல ஒரு பர்ன்ட் ஆரஞ்சா இருந்திருக்கும். வெளில வந்து பார்த்தா நல்ல ஃபூஷியா பிங்கா இருக்கும். ஸோ கடை லைட்டிங்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சாரி கலர் மாறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அப்புறம் மெட்டீரியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் இல்ல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெவி பாடியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஒல்லியா காட்டுற மாதிரி தான் சாரி வேணும் அப்படின்னா, திக்கா பெரிய பார்டரா இருக்கிற மெட்டீரியல் வாங்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயம். அப்புறம் முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, செக்ஸ் போட்டு சாரி வந்து நிறைய பேர் இப்ப திருப்பி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செக்ஸ் போட்டு சாரி எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சின்ன சின்ன பொடி பொடியா இருக்கிற செக்ஸ் கட்டினாங்கன்னா உங்களுக்கு குண்டா காமிக்கும். ஓகே. நல்ல பெரிய செக்ஸா இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒல்லியா காமிக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரைப்ஸா இருக்கிறது வந்துட்டு இப்போ ட்ரெண்ட்ல இல்ல. ஸோ ஆனா வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஃபேன்சி சாரி அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப், வெர்டிகல் ஸ்ட்ரைப்ல இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கே தவிர்த்து ட்ரெடிஷ்னலா இருக்கிறதுல வந்து இப்போ யாரும் ஸ்ட்ரைப்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான அதுதான் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கான்ட்ராஸ்ட் பார்டரோட எடுத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர் டாமினண்டா தெரியும் போது அது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். ஓகே. இப்போ ஜென்ரலா வந்து ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம நிறைய பேர் ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாங்க. சிலர் வந்து நார்மலா எடுத்துருவாங்க. அது எப்பயும் போல அவங்க கட்டிட்டே இருப்பாங்க. ட்ரெண்ட்ல இருக்க ஒரு சாரியை ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு இல்ல ட்ரெண்ட்ல இருக்க ஒரு ட்ரெஸ் நம்மளால 6 மந்த்ஸ் கழிச்சு யூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்ப அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஸோ இப்போ இருக்கிற அந்த மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு இந்த சில்க் காட்டன் இருக்கு. இந்த சில்க் காட்டன் வந்து நான் இப்போ கட்டிட்டேன். ஆனா எனக்கு வந்து இதை திருப்பி யூஸ் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னா நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இதுல ஒரு நார்மல் காட்டன் லைனிங் போட்டு நான் இது ஒரு பிளேசரா மாத்திடுவேன். ஓகே. பிளேசரா மாத்திட்டு நான் ஒரு நார்மல் பேண்ட்ஸா யூஸ் பண்ணிப்பேன். ஒரு குர்த்தி டாப்பா மாத்தலாம். ஸோ வந்து இப்போ வினைத்தாண்டியர் ஜெஸ்ஸி வந்து போட்ட டாப் வந்து எல்லாமே உங்களுக்கு காட்டன் தான். ஆனா அது வந்து அவங்க அம்மா புடவையில இருந்து கிழிக்கலைங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. அந்த பார்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. நாராயண்பேட் காட்டன் எல்லாமே வந்து இப்போ குர்த்தி இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ சாரி நம்ம ரீசைக்கிள் பண்றது தான். சாரி மட்டும் இல்ல, எனி ஃபேப்ரிக் ஃபார் தட் மேட்டர் வி கேன் ரீசைக்கிள். ஓகே மேம். தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றி.